ஹாய், நம்மளோட லைஃப்பில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தா கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அங்கே வந்து நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ணும். அதை விட முக்கியமாக நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஜாபில் இருக்கீங்கன்னா அங்கே வந்து ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்களோட மேனேஜரோட உங்களுக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும், அதுக்குமே கம்யூனிகேஷன் தான் முக்கியம். ப்ளஸ் வந்து நீங்கள் அங்கே ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணும், சேல்ஸ் பிச் பண்ணணும், நீங்கள் கஸ்டமர்ஸ் கூட பேசணும், கிளைண்ட்ஸ் கூட பேசணும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து கம்யூனிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த அளவுக்கு இங்கே நம்ம வந்து எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணுறோமோ அதே அளவுக்கு தான் நம்மளோட லைஃப்பில் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து கரியர் க்ரோத்துக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் வந்து கம்யூனிகேஷன் தான். நீங்கள் உடனே கம்யூனிகேஷனாக அப்போ வந்து இங்கிலீஷ் தானா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. இங்கிலீஷ் வந்து ஒரு பார்ட், இங்கிலீஷ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன். பட் இங்கிலீஷை தாண்டியுமே நிறைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது. அதை நம்ம வந்து மாஸ்டர் பண்ணணும். நம்ம மாஸ்டர் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட லைஃப்பில் நம்மளோட கரியரில் க்ரோ ஆக முடியும். ஏன்னா கம்யூனிகேஷன்லாம் இல்லாமல் லைஃப்பில் நீங்கள் க்ரோ ஆகணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டம் இந்த பீரியடில். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் எப்படி இப்போ இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானுமே இருந்தேன். அதாவது கொஞ்சம் ஓவர் த பீரியட் ஒரு பேக் போவோமா, ஃப்ளாஷ்பேக் போகணும்னு வச்சுக்கோங்களேன். யாராச்சும் பயங்கரமாக இங்கிலீஷ் பேசினாங்கன்னா அவங்கள நான் இப்படி வியந்து பார்ப்பேன். என்னடா நம்மளாம் பேசவே முடியாதா, எனக்குலாம் இவ்வளோ பயமாக இருக்குது, இதெல்லாம் நம்மளாம் இங்கிலீஷே பேச முடியாதா, நம்மளால் கம்யூனிகேட்டே பண்ண முடியாதா அப்படின்லாம் நானுமே யோசிச்சிருக்கேன். பட் அப்படியே இப்போ பார்க்கும்போது சம்மோ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. நான் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த நான் வந்து மோஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவே வந்து கன்வே பண்ணுறேன். ஸோ நான் வந்து என்னோட கம்யூனிகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அப்படியே ரொம்ப லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறேன்னா கிடையாது, பட் ஆனால் நான் வந்து என்னோட கம்யூனிகேஷனை வந்து நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபாலோ பண்ண மெத்தட்ஸ் இது வந்து நான் அப்படியே இதுதான் ஃபாலோ பண்ணால் இப்படி தான் வந்துச்சு அப்படின்லாம் கிடையாது. பட் நான் இப்போ ஒவ்வொரு பீரியட் நான் திரும்பி பார்க்கும்போது நான் இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் என்னோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்ற விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா திஸ் வீடியோ இஸ் த ரைட் வீடியோ. நான் ஃபாலோ பண்ண மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களோட கம்யூனிகேஷனை நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் பயங்கரமாக. ஸோ நீங்கள் ரெடியா? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ முடிஞ்சோடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ட்ரோவே இவ்வளோ பெருசாக ஆகிடுச்சோ பரவாயில்ல, இது வந்து ஒரு வியூக்காக வீடியோ கிடையாது, கண்டிப்பாக உங்களை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஃபஸ்ட்டு நான் அப்பயே சொன்ன மாதிரி இங்கிலீஷ் முக்கியம் கிடையாது, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது நம்ம கம்யூனிகேஷனை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்மளோட லிசனிங் ஸ்கில்லை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம ஒரு பர்சனை வந்து லிசன் பண்ணும்போது தான் வந்து நம்மளாலுமே நம்மளோட கம்யூனிகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். என்னடா இது சொல்கிறேன்னு கேட்டால் ஆமாங்க, நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஒரு பர்சன் செம்மையாக பேசுவாங்கன்னா அந்த பர்சனோட எல்லாத்தையும் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷனை நீங்கள் வந்து பெட்டராக முடியும். இந்த மெத்தடை தான் நான் ஃபாலோ பண்ணேன். நான் வந்து சில பேரை வியந்து பார்ப்போம்லாம் சொல்லியிருக்கேன் ஸ்டார்டிங்கில். அவங்களாம் வந்து பயங்கரமாக பேசுவாங்க. அவங்களோட பேசுகிறத வந்து நான் கவனிப்பேன். அவங்களோட ஆக்சென்ட்டு ப்ளஸ் வந்து அவங்களோட பாடி ஜெஸ்டர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து அவங்கக்கிட்ட பார்க்கும்போது ஓகே இப்படிலாம் பேசணும், இப்பெல்லாம் பேசணும் நான் வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருப்பேன். அதே தான் நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு பர்சன் இருப்பாங்க. அந்த பர்சன் வந்து பயங்கரமாக பேசுவாங்க, அந்த பர்சனோட பாடி லாங்குவேஜ் பயங்கரமாக இருக்கும், அந்த பர்சன் வந்து ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ணுவாங்க பேசும்போது. அந்த பர்சனை வந்து நீங்கள் அதிகமாக பேசுங்க. அந்த பர்சன் பேசுகிறத அதிகமாக லிசன் பண்ணுங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் உங்களோட இதில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அப்படியே டான்லாம் கிடையாது, நம்ம யாரையுமே பார்க்காமலாம் கற்றுக்க முடியாது. உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சனாக இருக்கும், உங்களோட ஃபேவரட் பர்சனாக இருக்கும், அந்த பர்சன் வந்து பயங்கரமாக கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னா அந்த பர்சனை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள், லிசன் பண்ணுங்கள், அந்த பர்சன்லேருந்து கற்றுக்கோங்க. அந்த பர்சன் கிட்டேருந்து கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து அதை உங்களோட இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பர்சன் வரலாம் நம்மளால் பேச முடியாது, பட் அட்லீஸ்ட் நம்மளால் வந்து கொஞ்சம் அளவுக்கு மீட் பண்ணி நம்மளால் பேச முடியும். ப்ளஸ் போக அந்த பர்சனே நம்மளால் அப்போ தான் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். செகண்ட், நம்மளோட கம்யூனிகேஷனில் நம்ம வந்து எதை இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ், நம்மளோட அதாவது பாடி லாங்குவேஜை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம என்ன தான் கம்யூனிகேட் பண்ணாலுமே நம்மளோட பாடி லாங்குவேஜ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எப்படி அதை வந்து எஃபெக்டிவாக இருக்குன்றதை நம்மளுக்கே தெரியும். நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் வந்து எக்ஸாம்பிள் பேசுகிறேன். இப்போது நான் தான் வந்து விஜய். நான் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் சொல்லித்தர போகிறேன். நீங்கள் எல்லோரும் லிசன் பண்ணுங்கள். இப்படி நான் பேசினேன்னா டெஃபினட்டாக நீங்கள் கொஞ்ச நேரம் தான் கவனிப்பீங்க, அதுக்கப்புறம் என்ன லிசனே பண்ண மாட்டீங்க. அதுக்கு பதில் நான் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஓகே இந்த பர்சன் வந்து ரொம்ப ஓப்பனாக பேசுகிறாங்க, அதனால் நீங்கள் வந்து கவனிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எப்பயுமே யார்கிட்ட பேசினாலுமே வந்து உங்களோட பாடி லாங்குவேஜை ஓப்பனாக வச்சு பேசுங்க, கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. அப்பப்போ ஹேண்டை யூஸ் பண்ணுங்கள். அப்பப்போ இல்லை, மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்து
உங்களோட ஹேண்டை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்சனோட அட்டென்ஷன் உங்கள் மேலே தான் இருக்கும். ஸோ தட் அந்த பர்சன் வந்து உங்களை லிசன் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட இன்டர்வியூ கிராக் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை யாரோ உங்களை வந்து ரிசல்ட் பண்ணணும், உங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்க, எல்லாரும் உங்களை வந்து லிசன் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு ஓப்பன் பாடி லாங்குவேஜ் இருக்கணும், உங்களோட ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துலலாம் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த எப்பயுமே நீங்கள் உங்களோட ஹேண்டை யூஸ் பண்ணாத ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா இனிமேல் வந்து நீங்கள் பேசும்போது உங்களோட ஹேண்டை வந்து யூஸ் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக மற்றவங்களோட அட்டென்ஷனை நீங்கள் பேசுறதுல கிடைக்கும். தேர்ட், நான் வந்து இந்த விஷயத்தில் தான் வந்து லாங் பேக் வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாது. என்னென்னா, எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி நான் வந்து இந்த வீடியோ வந்து நான் இந்த விதத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கும் எனக்குமே வந்து ஒரு கனெக்ட் இருந்திருக்கு. அதாவது இந்த வீடியோட கண்டென்ட் என்ன, என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் 5 மெத்தட் யூஸ் பண்ணேன். 5 மெத்தட் என்னென்னா வந்து ஆக்டிவ் லிசனிங், ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ், ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொன்னால் உங்களுக்கும் எனக்குமே வந்து பர்சனல் கனெக்ட் இருக்காது, ரைட்டா? அதனால் நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்ககிட்ட சொல்லி உங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு விதமான கனெக்டை உருவாக்குனதுனால தான் நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவே பார்த்துருப்பீங்க. இல்லைனா நீங்கள் இவ்வளோ நேரம் வந்து என்னடா அவங்க ஒன்றுமே ஒழுங்காக சொல்ல, எனக்கு அது இல்லைன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் வீடியோவை தள்ளியிருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே நம்ம வந்து ஒரு பர்சன்ட்டை பேசும்போது நம்ம வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங்கோட சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து ரொம்ப லென்த்தாகவும் இருந்துடக்கூடாது. நான் ரொம்ப அப்படியே வளன்னு பேசினாலுமே உங்களுக்கு பிடிக்காது, ரொம்ப ஷார்ட்டாக சொன்னாலும் அதுவும் உங்களுக்கு பிடிக்காது. நான் வந்து ஒரு கரெக்டான விதத்தில் வந்து சொல்லணும்ல, அதனால் நான் வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் அதிகமாகவே ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ ஸ்டோரி டெல்லிங் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அந்த பர்சன்ட்டை நம்ம ஒரு விஷயத்த சொல்கிறோன்னா அது கொஞ்சம் மோர் எஃபிஷியன்ட் ஒரு ஸ்டோரி டெல்லிங்கோட ஒரு ப்ராப்பரான வேலை சொன்னால் பெட்டராக நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணியிருப்போம். ஸோ பெட்டராக அந்த பர்சனுக்கும் நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும், ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனில் கூட ஸ்ட்ரெயிட்டாகவே இப்படி சொல்லும் போது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல மார்க்ஸ் கிடைக்காது, அந்த இடத்துல ஒரு அட்டென்ஷன் கிடைக்காது. அதாவது நீங்கள் ஒரு பர்சனலாக ஒரு ஸ்டோரியோடு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களை எல்லாருமே வந்து லிசன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அடுத்து எங்கே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங்கோட உங்களோட இதை வந்து நீங்கள் சொல்லணும். ஸோ தட் அது வந்து ரொம்பவே பர்சனல் கனெக்ட் இருக்கும் எல்லாரும். நெக்ஸ்ட்டு எந்த ஏரியாவில் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா, நான் வந்து இதை வந்து கற்றுக்கிட்டேங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கிட்டேன். நடுவில் நிறைய பேர் சொல்லுவாங்க, அதாவது நான் எப்படி நார்மலாக பேசுவேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ஒரு 5 கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பார்க்க போகிறோம். அந்த 5 கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை ஃபஸ்ட் ஆக்டிவ் லிசனிங் இப்படின்னு நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவேன். ஸோ அந்த ஃபாஸ்ட்டாக பேசுகிறது வந்து தப்புங்க. இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக பேசினா மற்றவங்க நம்மளால் கவனிக்க முடியாது. நம்ம வந்து ஒரு 5 வார்த்தை சொன்னால் மற்றவங்க வந்து ஒரு வார்த்தை தான் கவனிச்சிருப்பாங்க. இப்படி பேசும்போது அது வந்து தப்பாக இருக்கும். ப்ளஸ் என்னோட வாய்ஸ் வந்து ஒரே விதமாக போகும்போதுமே வந்து மற்றவங்களுக்கு அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தெரியாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட வாய்ஸில் வந்து மாடுலேஷன் பண்ணணும். அதாவது வாய்ஸில் எப்படி மாடுலேஷன் பண்ணணும்னா, நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம், நம்ம வந்து ஒரு மேபி இந்த இடத்துல ஒரு ஐ டோன் யூஸ் பண்ணணும்னா நான் வந்து ஒரு ஐ டோன் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ நம்மளோட வாய்ஸ் மாடுலேஷனில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம வந்து அப்படியே வேகமாகவும் பேசக்கூடாது, எங்கெங்கே பாஸ் பண்ணணுமோ அங்கங்கெல்லாம் பாஸ் பண்ணணும். ப்ளஸ் நம்ம வந்து வேகமாக பேசுறதை விட ஸ்லோவாக பேசணும். நான் எப்படி உங்ககிட்ட இப்போ ஸ்லோவாக பேசிகிட்டு இருக்கணும், அந்த மாதிரி மெத்தடை வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இப்படிலாம் பேசும்போது தான் நம்மளால் வந்து மற்றவங்களோட அட்டென்ஷனை கிராபே பண்ண முடியும். இப்படிலாம் நம்ம பேசலன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்க நம்ம பேசுறதை கவனிக்கவே மாட்டாங்க. ஸோ எப்பயுமே இந்த 3 விஷயத்த உங்களோட இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக பேசக்கூடாது, ஸ்லோ டவுன் பண்ணி பேசணும், அப்பப்போ வந்து வாய்ஸ் மாடுலேஷன் இருக்கணும், ஒரே இதில் போயிட்டே இருக்கக்கூடாது, அப்பப்போ கத்தி கொஞ்சம் இதெல்லாம் வாய்ஸ் மாடுலேஷன் இருக்கணும். ப்ளஸ் வந்து ஐ கான்டாக்ட் வச்சு பேசுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் நான் இதை சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஓவர் த பீரியட் நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னென்னா, அது வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ். ஏன்னா நானுமே வந்து கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் என்னால் இது எல்லாமே பண்ண முடியாமல் இருந்துச்சு. அதாவது எனக்கு வந்து பேச தெரியும், என் மைண்ட்குள்ளே அவ்வளோ தாட்ஸ் இருக்கும், ஆனால் அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாமல் ஏன் இருந்தேன்னா என்னோட கான்ஃபிடென்ஸ் தான். அதாவது கான்ஃபிடென்ஸ் இல்லாதனால. நீங்கள் எங்கே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயம், இதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக உங்களோட இதில் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை வந்து நீங்கள் அதிகப்படுத்துனீங்க, நீங்கள் வந்து ஒரு ஃபியர் படுறதுலேருந்து, ஒரு ஃபியராக இருக்கிறதுலேருந்து வெளியே வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக மாறினீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கம்யூனிகேஷன் லெவல் வந்து வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணுங்கள். உங்களுக்கு எதில் இன்செக்யூரிட்டிஸ் இருக்கோ அந்த எல்லா இன்செக்யூரிட்டிஸும் பிரேக் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட்டாக நீங்களே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவீங்க. நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதுதான் உங்களோட கான்ஃபிடென்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணால் போதும். இதுக்கு நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்னோட சேனலில் கூட, நம்மளோட சேனலில் உள்ள கூட பார்க்கலாம், நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ
இந்த மாதிரி உங்களோட கான்ஃபிடென்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா உங்களோட கம்யூனிகேஷன் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். ப்ளஸ் வந்து நம்ம இங்கிலீஷில் பேசுகிறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இங்கிலீஷ் பேசுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான், அதில் எந்த டவுட்டுமே. ஏன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே அங்கே இங்கிலீஷ் தான். நீங்கள் வந்து ஏன்னா ஜாபுன்னு நம்ம ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம், அந்த ஜாபில் இங்கிலீஷ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த இடத்துல நமக்கு இங்கிலீஷ் வந்து பேசி தான் ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நானுமே நிறைய இடத்துல அசிங்கப்பட்டிருக்கேன், அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு இடம் நீங்கள் வந்து போக போக அதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நானும் வந்து பெருசாக ஸ்பெஷல் கிளாஸ்லாம் போய் கற்றுக்கல. ப்ளஸ் போக போக நமக்கு அந்த சுச்சுவேஷன் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்களோட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் உங்களால் தமிழ் பேச முடியாது, இங்கிலீஷ் தான் பேசுகிற சுச்சுவேஷன் வச்சுன்னா நீங்களே வந்து அந்த இங்கிலீஷ்லாம் பிக் பண்ணுறீங்க ஈஸியாக. வந்து அப்படியே ஓவர் த பீரியடில் கொஞ்ச நாள் ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க, அதுக்கப்புறம் எப்படியோ வந்து ஏதாச்சும் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கெலாம் பயப்படாதீங்க. நீங்கள் வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த கான்ஃபிடென்ஸ் ஒன்று இம்ப்ரூவ் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களோட இங்கிலீஷ் வேறு லெவலில் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா? ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இருக்கிற லைக் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இது நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு நியூவாக இருந்தீங்க இந்த மாதிரி மோர் அண்ட் மோர் வீடியோஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸ் யுவர் லைஃப் ஹாப்பியர். அன்டில் திஸ் பாய், இட்ஸ் விஜய். பாய்.